இப்போதான் ஒரு பிறந்த நாள் வந்து முடிஞ்சுது. அதுக்கிடையில திருப்ப இன்னும் ஒரு பிறந்த நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பலூன் வளர வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்துட்டு கொஞ்சம் பலூன் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன். நேற்று பிறந்த நாள் கெஸ் பண்ணுங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பம்ப் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போன முறை காணியில் வாயால் ஊதி ஊதி நொந்தேன் நான். இந்த முறை இந்த பம்பையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சாச்சு. அப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் பலூன் கட்டுறதுக்கான இந்த ஆயுதம். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்துட்டு பலூனை வந்துட்டு செட் பண்ணலாம். ஸோ அதுவும் 3 எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே வந்துட்டு பேனர் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா கேக்கில் குத்துற ஹாப்பி பர்த்டே இது வச்சுருக்கிறேன். இப்படி சிம்பிளாக வந்துட்டு ஒரு பர்த்டே டெக்கரேஷன் பண்ண போனேன். அது யாருக்குண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் யாருக்குண்டா அது எனக்கு தான் பிறந்த நாள். அது பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு தான் பிறந்த. இப்போ இந்த எண்ணத்தை பார்க்க வேண்டியது தொடங்க வேண்டியதா என்னடா எனக்கு பின்னாடி 2 வாண்டுகள் வந்துட்டு அங்கேயும் இங்கேயுமா திரியுங்களா அதை காணையில் என்று பார்க்குறீங்களா? அது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்துட்டு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 11 மணி எல்லாம் போய் தூங்கி அடங்கிட்டாங்க. ஸோ வந்துட்டு நானே வந்துட்டு என் பிறந்த நாளுக்கு நானே வந்துட்டு அலங்கரிக்க போகிறேன் என்று சொன்னால் என்னோடய பிறந்த நாள் நான் செய்கிறது தான் இன்னும் ஸ்பெஷலாக இருக்குது. ஸோ செய்ய வேண்டியது தான். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பலூன் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு வந்துட்டு பம்ப் அடித்து அதை ஊதி வைப்போம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பேனரை கூட்டி செய்ய வேண்டியதான். பெரிய வேலை இருக்காது. பார்ப்போம் வளாம் வந்துட்டு இவ்வளோ டைமுக்குள்ளே முடிக்கிறன்றதை பார்க்கலாம். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு பலூனை வந்துட்டு அடிப்போம். ஓகே, டயர்டாகாமல் ஹாப்பியாக நின்று செய்வோம். அப்போ தான் உடம்புல வந்துட்டு டயர்டு தெரியாது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போன முறை வந்துட்டு இது ரொம்ப கஷ்டப்பட்டேன்னா அப்புறமா பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிடுச்சு. திருப்ப வந்துட்டு எடுத்துருக்கிறேன். ஞாபகம் வச்சுக்கிறேன் நான் பார்ப்போம். ஓகே, இதை இப்படி வச்சு இல்லை இதை கவிட்டு வைக்கணுமா? மறந்து போயிடுச்சு. தானே பார்த்தேன். எஸ், அதுக்குள்ள மறந்து போகாதில்ல. ஓகே, ஒரு பலூன் கிட்டத்தட்ட ஒரு 12 பலூன் தான் எடுத்து வச்சுருக்கேன் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அவ்வளோத்தையும் அடித்து ஊதினா சரி. என் பர்த்டேக்கு நான் பார்த்தீங்கன்னா சிவப்பு சாலை பலூன் தான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இது அந்த மாதிரி இப்போ நான் செய்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி காட்டுறேன் எப்படி வந்துட்டு செய்கிறேன்னு சொல்லி. போன முறை ரொம்ப போட்டு சொதப்பிட்டு இருந்தேன்னா இந்த முறை வந்துட்டு நான் அந்த மாதிரி உங்களுக்கு செய்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு பலூன் ஒன்றை ஊதுறேன். நான் ஊதையில் காத்தடிக்கிறேன். என் பலூனெல்லாம் வெடிக்காமல் இருந்தாச்சு நான் வந்துட்டு என்னோடய பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ இந்த பலூன் கட்டுற இந்த ஆயுதத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கையில் மோதிரம் மாதிரி கோலிடுங்க. இந்த ஓப்பன் டைப் இருக்குல்ல அது வந்துட்டு மேலே பார்த்து கொண்டு இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்புறமா வந்து இந்த பலூனை கொண்டு வந்து இப்படி கையில் வச்சுட்டு அப்புறமா வந்து இதை இப்படி இழுத்து போட்டு இட்கணும். இச்சுட்டு அந்த ஓப்பன் பண்ணி மேலே பார்த்து கொண்டு இருக்கிற அந்த இடத்துக்கு வச்சு அப்புறமா இப்படி சுற்றிட்டு அப்புறமா இது காலை விட்டு இப்படி எடுக்கணும். அப்புறமா பார்த்தீங்கன்னா இப்படி கட்டணும். பின்னாடி ஒருத்தங்க வர்றாங்க. நீங்கள் கொஞ்சம் இந்த பிறந்த நாளுக்கு பலூன் அடித்து தரலாம். இது இப்படி கட்டு இப்படி பபுள் வருது. என்ன நடக்கும் நினைக்கிறீங்க? இப்போ தான் 4 பலூனை ஊதி இருக்கிறேன். அப்புறமா கடகடான்னு செய்ய வேண்டியதான். ரொம்ப காற்று அடிச்சிடக்கூடாது. ரொம்ப காற்று அடித்தா பார்த்தீங்கன்னா பலூன் வந்துட்டு வெடிச்சிடும். நம்ம பலூனை பார்த்தீங்கன்னா கீழே போடணும். இப்போ என்ன மீரா குட்டி இருந்துச்சுன்னு சொன்னால்
அதை எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பும் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் குழப்படியும் பண்ணியிருப்பாள். பட் அவள் இல்லை, ராகுட்டியும் இல்லை, பரவாயில்ல நானே செய்கிறேன். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டைம் இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ராமுக்கு வந்துட்டு ஃபுட்பால் மேட்ச் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்டுக்கு வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு போகணும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் இப்போவே ரெடி பண்ணி வச்சு விட்டேன் என்றால் அப்புறமா வந்துட்டு அவதிப்பட தேவையில்லை. எனக்காண்டி ஒரு பலூன் வந்திருக்கிறாரு. போன முறை உங்களுக்கு செய்த இந்த கையெல்லாம் அப்படியே புண்ணா எரிஞ்சிச்சு. ஒவ்வொரு மாசமும் பிறந்த நாள் வரும். போன மாசம் வாசனுக்கு, இந்த மாசம் எனக்கு, அடுத்த மாசம் மீராக்கு, அதுக்கு அடுத்த மாசம் கவினுக்கு, அடுத்த மாசம் ராமுக்கு, அப்படியே போயிட்டு இருக்கு. ராமோட ஸ்டாப் ஆயிடும், கொஞ்சம் பிரேக் வந்துடும். வெள்ளை பலூன் பார்த்தீங்கன்னா நம்ம 3 பலூன் இருக்குது. அதை ஊதி விட்டோம்னா முடிஞ்சது மேட்டர். ஹீட் ஆயிடுது. நான் போட்டுக்கிற ட்ரெஸ் வேற அப்படி ஹீட்டாக இருக்கா மொத்தமாக. ஸோ ரொம்ப ஹீட்டாக இருக்குது. இந்த பலூன் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நல்லதாக இருக்குது. நல்லா அப்படியே பூ மாதிரி இன்ச்சு கொடுக்குது விற்கும் போது. பலூனோட எல்லாம் கீழே விழாமல் பார்த்துக்கிறேன். அப்படின்னா கிச்சன் மேசையில் தான், பெஞ்சில் தான் வச்சிருக்கிறேன். ஸோ அது வந்துட்டு கீழே விழுந்துடாமல் பார்த்துக்கிறேன். ஏன்டா கீழே விழுந்துச்சுன்னா தூசுவல் மண்ணுவல் எல்லாம் வந்துடும். வாவ், இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நான் இந்த பலூனோட வெடிக்க போகுது. இந்த சூடு வந்திருக்குது இந்த பலூனுக்கு. ஹீட்டில் பிடார் இருந்த போது உங்களுக்கு காட்டுறேன். நான் ஊதி வச்சுக்கிற எல்லா பலூனையும் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் ஊதி வச்சுக்கிற பலூன் எல்லாம் ரெடியாக இருக்குது. இவங்களை வந்துட்டு ஒரு செட்டப் பண்ண வேண்டியது தான். இப்போ பார்த்தீங்கன்ட்டு சொன்னால் பலூன் எல்லாம் வந்துட்டு ஊதிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்துட்டு அதை கொண்டு போய் சிவரில் வந்துட்டு வைக்க வேண்டியதான். வச்சு விட்டால் மேட்டர் ஓவர். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்ட்டு சொன்னால் இந்த சிவரில் தான் வாசனுக்கு செய்த மாதிரி தான் இந்த சிவரெல்லாம் வந்துட்டு அந்த பேனர்லாம் வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த இடத்த வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு க்ளீன் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்ட்டு சொன்னால் வெளியில் வந்துட்டு மழையில் இந்த மேஜையெல்லாம் தோஞ்சு போயிருக்குது. கேக்கு எங்கே வச்சு வெட்ட போகிறாண்டே தெரியலை. பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வேலையை முடிச்சிடலாம். எனக்கு வந்துட்டு டயர்ட் ஆகிட்டு பார்த்திங்க. 15 ஆகிட்டு 15 நிமிஷம் பார்த்திங்கன்னு சொன்னால் பலூன் ஊதுறதுக்கு டைம் எடுத்துருக்குது. இப்போ வந்து மிச்ச வேலையை பார்ப்போம். பேனர் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதை கொண்டு சேத்துல இப்போ கொண்டே வைப்போம். சொன்னால் சரியாக தான் இருக்குது இந்த சென்டர். அப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் பலூனை வைக்க வேண்டியதான். இப்போ பலூனை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இப்படி நின்றுங்கண்டா பசங்கள்லாம் இப்படி இருப்பாங்க. இப்போ பலூனை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வைக்கணும்னு சொன்னால் இங்கே ஒரு பலூன் வைப்போம். அப்புறமா சைடுக்கு 2 பலூனும் வைப்போம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே போனேன்டான்னு பார்க்குறீங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பலூனை வந்து கட்டுறதுக்கு வந்துட்டு புதுசாக வந்துட்டு ஒரு ஐடியா வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். அதை வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். அது ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். அங்கே இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு ஒர்க் ஆகுன்றதை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்குறேன். என்ன ஜூம் பண்ணலாமான்னு. சாரி, முன் கேமரா வந்துட்டு ஜூம் பண்ணிடாது. ஓகே, நான் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு அது வந்துட்டு ஒர்க் ஆகுன்றதை பார்ப்போம். வாங்குவோம். எப்போ விட மாட்டேன் எனக்கு தெரியாது. 2 அடிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால்
ஓகே கொஞ்சம் சொத்தியாக இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். யாருக்கும் பிறந்த நாளில் தானே, நமக்கு தானே பிறந்த நாள், நானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது வந்து இங்கே ஒன்றும் பண்ணியிருந்தால் ஓகே. டேப்பை வந்து மாற்றணும். ஏன்னா டேப்பு வந்து பார்த்தீங்கன்னா கலரை பார்க்குது. இப்போ ஒரு நுனியில தான் அது பிச்சுக்கிட்டு நிற்கிது. பாப்பா அப்படி இருக்குது. வாவ், சிம்பிளாக சூப்பராக இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்குது. நீங்களும் சொல்லுங்கள் எப்படி என்ன டெக்கரேஷன் இருக்குதுன்னு பாருங்கள். அந்த மாதிரி இருக்குது. அப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வந்துட்டு குட்டியான டேபிள் வச்சு அப்புறமா வந்துட்டு கட்டு பெட்டு ஒன்றதை வந்துதான் இதான் பர்த்டே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பர்த்டே வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுற டைம் வந்துடுச்சு. இப்போ ராமும் மீராவும் கவின் வாரன்னு சொல்லியிருந்தவர். அப்போ அவளா பேர் இருந்தான். அப்போ அவைக்கு பிக்ஸா தான் ஆர்டர் பண்ணியிருக்குது. அப்புறமா இன்றைக்கு வந்துட்டு எனக்கு வேலை இல்லை, ஃப்ரீயாக வீட்டை தான் இருக்கிறேன். நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு இருக்குது. மீரா வந்துட்டு மேலே படுத்துட்டு இருக்கிறா. நான் ரெடி ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பிக்ஸா வாசம் வாங்க போகிறார். இந்த பிக்ஸா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் டொமினேஸில் தான் வாங்க போகிறோம். என்று சொன்னாலும் கிங் மெக்னாஸ் மற்ற இடங்களெல்லாம் வாங்கி சாப்பிட்டு அழுத்து போட்டுச்சு. இந்த ஏப்ரல் மாதம் முழுக்க வெளியில் தான் சாப்பிட்ட மாதிரி இருக்குது. அப்போ அதனால் இன்றைக்கு வந்து இந்த பிறந்த நாளோட இன்றைக்கு வந்துட்டு முடிக்க போகிறோம் வெளியில் வாங்கி சாப்பிட்றத. அடுத்த மாதம் வந்துட்டு ஒரு நாள் மட்டும்தான் வாங்கி தரேன்னு சொல்லி இருக்குது ராமுக்கு வந்துட்டு. அப்புறமா வந்துட்டு இந்த அடுத்த திங்கட்கிழமையிலேருந்து நான் வேலை திருப்ப தொடங்க போகிறேன். இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா நான் மெடிக்கல் லீவில் இருந்தேன். நான் உடம்பு சரியில்லாமல் இருந்தது எனக்கு. ஸோ இப்போ வந்து திருப்ப வேலைக்கு போகிறேன். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து வீடியோ பாருங்க. பர்த்டேக்கு ரெடி ஆனாச்சு. பர்த்டே பேபி ரெடி. கேக்க கொண்டு வாங்க, கட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மீரா குட்டிக்கு விழுந்துடுச்சு. அம்மாக்காண்டி வெயிட் பண்ணது. அம்மாவோட கேக்கை வந்துட்டு டெக்கரேஷன் பண்ண போகிறா, அலங்கரிக்க போகிறாங்க அம்மாவோட கேக்கை வந்துட்டு. ஸோ இப்போ வந்துட்டு என்னோட கேக்கு எடுப்போம். கேக்கை வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தட்டு, அப்புறமா இப்போ படிக்கணுமா மீரா. அப்புறமா பார்த்தீங்கன்னா கிச்சன் கேக்கு 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 வேற என்னோட கேக்கு வந்துடுச்சு. அப்படி எடுப்போம். ஓகே, இந்த பெட்டி அப்புறமா தேவைன்னு நினைக்கிறேன். கேக்கு கிரீம் பண்ணும். உங்களுக்கு என்னக்காக வேணும்? இது அம்மாக்கு தானே பூஸ்ட் ஆகும். மீராக்கு நெஸ்தம் போனேன். யா, இது ஃபுட்பால் காக்க இல்ல, இது அம்மா கடி பர்த்டே. அவ்வளவுட்டு போறா. நீ பாடி தங்கா, நீ பாடி அம்மாட பாடி. இன்னைக்கு அம்மாக்கு பூஸ்டா, மீராக்கு நெஸ்தம் போனேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அம்மாக்கு பூஸ்டா, மீராக்கு நெஸ்டம் வேணும். அப்ப மீராக்கு அம்மா வந்து மஸ்ஸ பலூன் எல்லாம் மோதி, நிறைய பலூன் எல்லாம் மோதி, ஃபுட்பால் காக்க எல்லாம் செய்து, அப்புறமா வந்து மீரா வந்து பீன சட்டை எல்லாம் போட்டு மீரா செய்யும். இன்னைக்கு அம்மா பிள்ளைக்கு ரெண்டு சுக்க திரட்டும். யா, இன்னைக்கு அம்மாண்ட புஸ்டாக். ஓகே, அழக்கூடாது என்ன பாட்டு அடிக்காமா. மீராக்கு நெஞ்ச அப்பா பிக்ஸா உணர்ந்துட்டே பாரு. இந்தாங்க ஹேண்டில குத்துங்க அம்மா. எனக்கு அம்மாக்கு இதுல குத்துங்க ஹேண்டில. வடிவா குத்துங்க. அழாம குத்தணும். ஸ்மைலா அம்மா. இது எனக்கு குத்துங்க. ஓகே, இது ஒன்று மீராக்கு, இது ஒன்று கவினுக்கு. ஓகே, யா, இப்படி நாங்க குத்துவோம். தள்ளியே குத்துவோம். ரெண்டு பேருக்கு சண்டை வேண்டாம். இப்ப இது என்ன இருக்குது? இதுல என்ன இருக்கு? ஹாப்பி பர்த்டே
அதை வந்து இப்படி முன்னாடி குத்துவோம். தாமம்மா அந்த கேக் வந்துட்டு டெக்கரேட் பண்ணியாச்சு. அந்த லைட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. சொன் சரி விடுங்க பரவாயில்ல. அம்மாவுக்கு கேக் வெட்ட கடையில் எல்லாம் போயிடும். பார்த்தீங்கன்னு சொன்னால் கேக்கு வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த பிளாஸ்டிக் அப்புறமா கரெக்டாக கொண்டு போய் ஃப்ரிட்ஜுகள் அப்படியே வைக்கிறேன். ஓகே, Happy birthday to me. Yeah. Stick, yeah? Party. என்னாச்சு? நீங்க என்ன சாப்பிடுறேன் பச்சை கட்சி நானே வாங்கிருச்சேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பாடு வந்துடுச்சு. உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பிக்ஸா ரெடி பண்ணியாச்சு. யம்மி. அம்மாவுக்கு இந்த பர்த்டே பிக்ஸா. எஸ், அம்மாவுக்கு புஷ்டா. மீரா ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கணும். ஓகே, ஸ்மைல். ஃபர்ஸ்ட் அடுத்த லைட் இது கொடுத்துவேன். அப்புறமா ஹாப்பி பர்த்டே படிக்கணும். ஓகே, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே அம்மா. அப்புறமா கிளப் ஹேண்ட் வரணும். யா ஓகே, இப்போ கவினும் மீராவும் சேர்ந்து சொல்லணும். அத்தை 1 2 3 சொல்லணும். விடுவாங்க 1 2 3. மீரா அம்மாக்கு தீத்தி விடுங்க. ஃபர்ஸ்ட் இங்க கீழே கீழே இருந்துடுங்க. சோன் அம்மா தீத்தி விடுங்க. ஓய் கீழே இருந்து அத்தைக்கு அத்தைக்கு राम सिंधु एवढं मला ती तर बरं का ओ मामा का नाम देतो so sweet beauty okay राम अण्णा अम्मा का नाम राम हां मिया हां எனக்கு தான் வீஸ் போறாங்க எனக்கு தான் ஓகே பாப்பா இதுமா எனக்கு வீஸ் வாங்க எனக்கு தான் நில்லு வரா மடி வாங்க கேமரால ஏன் அலகுறி அனுப்பிங்க ஸ்கூல்ல நீங்க மென்டல் மீரா வேணுமா டேய் டேய் டீச்சருக்கு இல்ல யாம் ஹவன் வேணுமா ஹவன் கேக் வேணுமா எனக்கு கீழ இருக்கு பிடிக்கும் அது எதுக்குல அந்த வைட் தான் பிடிக்கும் இதுவா வைட் தான் பிடிக்கும் அது இது வைட் தொட்டு காடுங்க இந்த இந்த கிரீமா ஓகே சரி நான் லீஸ் ரெண்டு பேரும் ராங்குங்க ராம் கைல ஹாப்பி பூ காவின் ராங்குங்க ஞாபகம் राम இந்த சிஞ்சூர் ஓகே ஐயோ உங்களோட பொறுங்கடா வேற கொடு இந்த அக்காவை கொண்டுடுறா கொடு அப்பாடியோ தேங்க்யூ ஃபர்ஸ்ட் போடுங்க
மீரா அதை ஓப்பன் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். நீங்க வந்து இரு ஃபர்ஸ்ட். ரெண்டு நீ உடைக்கலாம். இரு ஃபர்ஸ்ட். அம்மா ஹெல்ப் பண்ணட்டும் மீரா. அப்படியா சொல்றீங்க. அம்மா ஹெல்ப் பண்ணட்டும். மீரா ஸ்டோரியா என்ன இருக்குல்ல சர்ப்ரைஸ். அவ செய்வா. நீங்க வெந்த பண்ணுங்க. அவ என்னது என்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லுதே. தேங்க்யூ. காவின் இங்க மீனா ஓப்பன் பண்ணல. கவின் ஒண்ணு அத்தை என்ன கவின் என்ன கவின் ஓப்பன் பண்ண போறீங்க. இது ஓகே ஓகே. இது நாங்க பேருந்து தேவா மீன் மீரா உண்டு மம்மா உண்டு கவின் உண்டு. ஓகே கொல்லி வெந்த கவின் அத்தை ஹெல்ப் பண்ணட்டா. ஓகே வெந்து பண்ணுங்க. கவின் ஓப்பன் பண்ணி முடியாது ஃபர்ஸ்ட். இது கலட்டு ஃபர்ஸ்ட் காட்டினாதான் ஓப்பன் பண்ணலாம். சோன் என்ன இருக்கு ஸ்கூ இருக்கு எனக்கு. பாரு மதிக்கு ஜாக்கெட். சே ஹாய் ஜாக்கெட் ரெயின் ஜாக்கெட். நூலில் அடிக்கிற இதுக்கு வந்துட்டு ஜாக்கெட் யூஸ் செய்யணும். ரெயின் ஜாக்கெட் தான் எனக்கு பிறந்த நாளா இவங்களுக்கு பிறந்த நாளா பாருங்க. கேக்க ஊருக்கு சண்டை பிடிக்கிறாங்க. எங்கடா ஐயா தேவதுன்னா வாவ் அத்தை சும்மா அது பெருசா வாக்கு. தேங்க்யூ அத்தை வெரி ஹாப்பி. அத்தை வெரி ஹாப்பி. நீ இத காச்சட் எடுத்து காட்டு. வாவ் பாத்தி அழகா இருக்குது. வாவ் அங்க காட்டுங்க. இங்க மீனா காட்டுவாங்க. அங்க காட்டுங்க. இருக்குது. இப்படி பிடிங்க. white அட தூரம் போய் நின்று செய்யுங்க. இந்த கிஃப்ட பாருங்க என்னெல்லாம் நடக்குதுன்னு. எனக்கு பிறந்த நாளா இவங்களுக்கு பிறந்த நாளான்னு தெரியல. அப்படி கொண்டாடுறாங்க. கேக்க ஊதவும்டாங்க. அப்புறமா பார்த்தா கிஃப்ட் ஓபன் பண்ண விடாம. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா கவின் வந்து ஒரு மேஜிக் பண்ண போறார். இப்ப இந்த பாக்ஸ் இப்படி ஒன்று இருக்குது. இப்ப அதை வந்துட்டு டாட்டா என்ன சொல்லிக்க அந்த மேஜிக் என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஜீமா டாட்டா இங்க பாத்தீங்களா முட்டாய். திருப்ப செய்தா டயர்ட் ஆயிடுவாங்க பாக்குறவங்க. இல்ல மீராவை இது செய் மேஜிக் பண்ண. மீனாக்கு வராது. பலூன் எடுக்க போறீங்களோ? ஓகே அப்ப இந்த எடுக்கலாம். வெயிட் பண்ண. இப்ப இல்ல மாமா கவின் கூட போட்டோ ஒன்று எடுக்கணும்.
ஓகே மக்களே, பிறந்த நாளெல்லாம் நல்லபடியாக கொண்டாடி முடிஞ்சது. செம்ம டயர்டானாச்சு. அம்மா ஆக்கள் வராமலே ஒரே டயர்டானாச்சுது. பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றைக்கு முழுக்க மீறாயினோட வீட்டில் தான் பிச்சு எடுத்து போட்டா. இங்கே நிற்கிறான். எனக்கு சட்டியில் பிரட்டி போடாது. அச்சோ நிற்கிறான். கோவமாக இருக்கிறாவா. மீரா லைஸை கவலையானு இருப்பீங்க. காட்டுங்க, கவலையா இருந்து காட்டுங்க. கவலை என்ன அப்படித்தான் செய்வோம். ஐயா ஜாமி இப்பதான் சாப்பிட்டவள். ஆமா வேற சட்டை மாத்திட்டு வேற. ஓகே, இவ்வளவு நேரம் நீங்க என்னோட வீடியோவை இருந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வேற ஒரு வீடியோட சந்திக்கலாம். பாய் பாய்.